செங்கோட்டு வெற்பனை இணைந்து விரக வேதனையில் தவிக்கும் தலைவி தான் படும் துன்பத்தை எடுத்துரைக்கும் இந்த 82வது கந்தர் அந்தாதி செய்யுளை என்று பார்க்க இருக்கிறோம். தென் தலை அம்பு புனைவார் குமார திமிர முன்னீர் தென்தலை அம்புய மின் கோ மருக செழுமறைத்தேர் தென்தலை புஜக பூதர எரிசிந்தி மன்றல் தென்றல் ஐயம்பு படு நெறி போய் உயிர் தீர்க்கின்றதே. தென்தலை வண்டுகள் இசைப்பாடுகின்ற சிரசின்கண் தலையில் அம்பு புனைவார் கங்காஜலத்தை தரித்திருக்கும் சிவபெருமானின் குமார மைந்தனே. வண்டுகள் இசைப்பாடுகின்ற சிரசின்கண் கங்காஜலத்தை தரித்திருக்கும் சிவபெருமானின் மைந்தனே. தென்தலை அம்பு புனைவார் குமார. திமிர முன்னீர் இருளின் நிறம் கொண்ட முன்னீர் என்பது கடலை குறிக்கும் சொல். ஊற்று நீர் மழை நீர் ஆற்று நீர் எனப்படும் முன்னீரால் உண்டாகின்ற கடலால் சூழப்பட்ட திமிர முன்னீர். தென்தலை அழகிய பூமாதேவி. அம்புய மின் தாமரையில் வசிக்கும் ஸ்ரீதேவி. கோ இவர்களது தலைவனாகிய திருமாலின் மருகனே. திமிர முன்னீர் தென்தலை அம்புய மின் கோ மருக. இருண்ட நிறமுடைய கடலால் சூழப்பட்ட பூமிதேவி, தாமரையில் வசிக்கும் ஸ்ரீதேவி, இருவருக்கும் தலைவனாம் திருமாலின் மருகனே. செழுமறை வளமையான வேதங்கள் அனைத்தும் தேர் பூஜிக்கும் தென்தலை தெற்கு திசையில் இருக்கும் சிறந்த புஜகபூதர சர்ப்பம்போல் காட்சியளிக்கும் செங்கோட்டிற்கு அதிபனே. வளப்பமான வேதங்கள் பூஜிக்கும் தெற்கு திசையில் உள்ள சிறந்த சர்ப்பம்போல காட்சியளிக்கும் திருச்செங்கோட்டிற்கு அதிபனே. செழுமறை தேர் தென்தலை புஜக பூதர. எரி சிந்தி அக்னியை கொட்டிக்கொண்டு மன்றல் தென்றல் மனம் நிரம்பிய தென்றல் காற்று ஐயம்பு படு நெறி போய் காமனின் 5 மலர்பானங்களும் என் உடலில் தைத்த புண்வழியே போய் உயிர் தீர்க்கின்றதே. என் உயிரை வருத்தி அழிக்கின்றதே. மனம் நிரம்பிய தென்றல் காற்று நெருப்பை கொட்டிக்கொண்டு காமனது 5 பானங்களும் என் உடலில் தைத்த புண்வழியே சென்று என் உயிரை வருத்தி நீக்குகின்றது என்கிறாள் தலைவி. சிரசின்கண் கங்கையை தரித்திருக்கும் சிவனார் மைந்தனே. ஸ்ரீதேவி பூதேவி சமேதரான மாலோன் மருகனே. தென்றல் காற்று அக்னியை சிந்திக்கொண்டு காமபானங்களால் என் உடலில் விளைந்த புண்வழியே சென்று என் உயிரை வருத்துகின்றது. ஆதலால் நீ என்னை ஆட்கொண்டு அருள வேண்டும். தென்தலை அம்பு புனைவார் குமார திமிர முன்னீர் தென்தலை அம்புய மின் கோ மருக செழுமறை தேர் தென்தலை புஜக பூதர எரி சிந்தி மன்றல் தென்றல் ஐயம்பு படு நெறி போய் உயிர் தீர்க்கின்றதே.